சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா இல்ல ரெண்டுக்கு வேணுமா இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா கமர்ஷியலா ரெசிடென்ஷியல் கான்டாக்ட் akermit.com 9384915181. ஒருத்தர் லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னா லீகலா என்னென்ன ப்ரொசீஜரை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது, அது எப்படி ஹேண்டில் பண்ணணும். நாங்களும் எங்களுடைய ஜெனரேஷனும் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பாவை ஏமாத்தி வாங்கி இருந்தாங்கன்னா அப்போ நாங்க இப்போ நான் இருக்கும்போது நாங்க போட்டு வாங்குறோமா? கண்டிப்பா வாங்கலாம் சார். இந்த அலாட்மெண்ட் பட்டா எல்லாமே, இந்த அலாட்மெண்ட் லேண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சில கேஸ்டுகள் தான் கொடுக்கப்பட்ட சில விஷயங்கள், இல்லைன்னா சில விஷயங்களை பாதிக்கப்பட்டனால கொடுக்கறதா இருக்கும். கொடுத்தோன்னு இந்த அலாட்மெண்ட்ல கொடுத்தோன்னே சார் அவங்க சொல்ற ஒரே விஷயம், விற்கவோ இன்னொரு ஆளுக்கு விற்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இப்போ மூணாவது நபர் கிட்ட இருந்து இந்த முதல் நபர் வந்து லீகலா கேஸ் போட்டு வாங்கலாம். பொம்பளை பசங்க 2 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த சொத்துல பங்கு கொடுக்கணுமா, இல்ல ஒருவேளை நான் ஏமாத்திடுறேன் அப்படின்னும் போது அவங்க லீகலா மூவ் பண்ணணும். ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு வீடு வாங்கணுன்றது ரொம்ப ஆசைங்க, சொத்து வாங்கணுன்றது ரொம்ப ஆசை. எனக்கு நிறைய வாரிசுகள் இருக்காங்க, என் சொத்தை எப்படி பிரிச்சு கொடுக்கணும் இப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும். ஒரு வீடு வாங்கணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்டுகள் லீகலா ப்ரொசீஜரா நம்ம ஃபாலோ பண்ணணும், ஒரு சொத்தை பிரிக்கணும்னா யாராருக்கு எப்படி எப்படிலாம் பிரிக்கணும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலா கிளியரா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளோட பேச வந்திருக்கிறாரு அபய் கார்த்தி. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பொதுவா எல்லாருக்குமே ஜென்ரலா இருக்கிற ஒரு பாமர மக்களா இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், சொத்துல பெண்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா அப்படின்றது. ஆல்மோஸ்ட் எல்லா நீதிமன்றங்களும் பெண்களுக்கு சொத்துல பங்கு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த புரிதல், இந்த விழிப்புணர்வு இன்னும் நிறைய பேருக்கு போகவே இல்லை. அதனால பெண்களுக்கான சொத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றத நீதிமன்றம் எந்த அளவுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கு சார்? ஜென்ரலாவே இப்போ வந்துட்டு 2005 அப்புறம் எனாக்ட்மெண்ட்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்றது அப்படின்னா, பசங்க இதுக்கு என்ன ரைட் இருக்கோ அதே மாதிரி பெண்களுக்கும் அந்த ரைட் உண்டு அப்படின்றத ரொம்ப கிளியரா சொல்லிடுச்சு. அது பார்ட்டிஷன் சூட் இருந்தாலும் சரி, ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக உண்டு. சோ அப்படி வரும்போது இன்னைக்கு பெண்களுக்கு சொத்து இருக்கு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு சார். அதுலலாம் எந்த ஒரு டிலே ஃபேக்டர்ஸும் இல்ல, தாராளமாக அவங்க போகலாம். இன்ஃபேக்ட் சப்போஸ் ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அப்படின்னா விடோ உமன் அவங்களுக்கே அந்த ஹஸ்பண்டோட ரைட்டோட ப்ராப்பர்ட்டி தாராளமாக பார்ட்டிஷன் சூட் கேட்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, ஓரல் அக்ரிமெண்ட். ஒரு 5 பசங்க ஒரு பெண்மணி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 5 பேர் அவங்களுக்குள்ளே பேசி ஒரு ஓரல் அக்ரிமெண்ட் படி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணாம இல்ல நாங்களே பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது அண்ணன் தம்பிங்களே பங்கு பண்ணி தங்கச்சியோ அக்காவையோ ஒதுக்கிட்டா கூட அக்காவோ தங்கச்சியோ தாராளமாக போயிட்டு பண்ணலாம், கேஸ் போடலாம். பார்ட்டிஷன் சூட் கன்ஃபார்மா சூட் ப்ராப்பர்ட்டிக்கு ஏத்த மாதிரியோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இல்ல அல்லது ஹை கோர்ட்லயோ கண்டிப்பா தாராளமாக கேஸ் போடலாம். அதுலலாம் எந்த ஒரு பிரச்சனை. இப்போ நீங்க சொன்னீங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு ஏமாத்திட்டா அவங்க போட்டுடலாம். இப்ப எங்க அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப எங்க அம்மாவோட பிறந்தவங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அவங்க அண்ணன் தம்பிக்கு வந்து சொத்து கொடுக்கல. ஆனா இப்போ அவங்களுக்கு சொத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்க அம்மாவுடைய வாரிசாகிய நான், எங்க அம்மா இறப்புக்கு பிறகு நான் வந்து போயிட்டு கேஸ் கொடுக்கலாமா? சரி, இப்ப அதுதான். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா கோர்ட் எப்படி பார்க்கும் அப்படின்னா, சில விஷயத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அண்ணன் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கும் போது என்ன சொல்லிடுவாங்கன்னா, நாங்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் எடுத்துக்கிறோம், பொண்ணு அவங்களுக்கு நாங்களே இந்த சொத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அவங்களுக்கான என்ன சீரோ விஷயங்களோ அது நம்ம இந்து முறைகள் படியோ இல்ல என்ன நம்ம எந்த இது வழியா நம்ம ரிலீஜன் படி இருக்கோ அது பிரகாரம் நாங்க பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி அதெல்லாம் உண்மையிலேயே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா அதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க, ஆமா எனக்கு இது மட்டும் போதும்னு அக்செப்ட் பண்ணி எங்கேயாவது டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டதோ ஏதாவது செஞ்சு இருந்துச்சுன்னா சார் நீங்க கேட்கறது கண்டிப்பா கஷ்டம் தான். ஒருவேளை இல்ல அப்படின்னா நீங்க ப்ரூவ் பண்ணணும். இப்போ அவங்க சொல்றாங்க, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சார், இப்போ ஒரு 1 கோடி ரூபாய் சொத்து இருக்கு சார், சரிங்களா? 1 கோடி ரூபாய் சொத்துல வந்துட்டு உங்க அம்மா எதுவுமே உள்ள தலையிடல, எனக்கு எதுக்கு சொத்து அப்படின்ற மாதிரி தலையிடல செய்யல அப்படின்ற ஒரு டைம் வரும்போது அதுக்கப்புறம் அவங்க லீகலா இருக்கு பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 கோடி ரூபாய் இப்ப நீங்களும் ஒரு சொன்ன மாதிரி இருக்குன்னா பிரிக்கும் போது, ஆமா நானும் எங்க அம்மாவோட லீகலா இருக்காங்க, நானும் வாரிசுதார் இருக்காங்க, ஏன் எங்க அம்மா கூட கொடுக்க மாட்டீங்கன்றதை நீங்க கேட்கலாம், கண்டிப்பாக கேட்கலாம். ஆனா கோர்ட் திருப்பி டாக்குமெண்டேஷனை பார்க்கும் சார். இது எல்லாமே மேட்டர் ஆஃப் எவிடன்ஸ் தான் சார். ஏன்னா உள்ளுக்குள்ள போகும்போது டாக்குமெண்டேஷன்ல எப்படி இருக்கு, வில் இருக்கா வில் இல்லையா, ஏதாவது ஓரல் பார்ட்டிஷன் நடந்து எழுதி வச்சிருக்காங்களா, ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஷனா, அன்ரெஜிஸ்டர்ட் செட்டில்மெண்ட் டீட் ஏதாவது இருக்கா, இல்ல ரெஜிஸ்டர் செட்டில்மெண்ட் டீட் இருக்கா, ஸோ இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்ப்பாங்க சார். அதே மாதிரி ஓரல் பார்ட்டிஷன் அப்படியே பிளைண்டா அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. சப்போஸ் இப்போ ஓரல் பார்ட்டிஷன் பண்ணும்போது கூட மாமா, அத்தை, சித்தப்பா இப்படிலாம் இருக்கும்போது வந்துட்டு சேர்ந்து
கூட்டு குடும்பமா இருக்கும்போது ஒரு பார்ட்டிஷன் பண்ணி நாங்களே பிரிச்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க அங்கங்க இருந்துகிட்டோம் சொல்லி இருந்துச்சுன்னா அதை வேலிட் தானே சார். ஏன்னா அந்த டைம்ல நாங்க எல்லாம் பேசிட்டோம் சார். குடும்பத்தை இப்ப சித்தப்பாவும் மாமாவும் பாக்ஸ்ல ஏறி ட்ரையல் ஸ்டேஜ்ல வந்து ஆமாங்க நான் இருந்தேன், அவங்க அப்பா இருந்த டைம்ல நான் இருந்தேன், அவங்க அப்பா சொல்லிட்டு தான் செத்தாரு என்கிட்டன்னு சொல்லிட்டாருன்னா அப்ப அது வேலிட் தானே ஆகும். ஓகே. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு சார். சோ இது வந்து பொறுத்துதான் சார் நம்ம வந்து சொல்லவே முடியும். இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா கவர்மெண்ட் மூலியமா ஒரு சிலர் நிலம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் நிலம் ஒதுக்குவாங்க. அப்படி ஒரு நிலத்தை வேற ஒருத்தர் கையகப்படுத்திருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு 2005க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே சிஸ்டம்ல ஏத்த ஆரம்பிக்கும் போது ஒரு சிலர் மட்டும் அந்த லேண்ட் ஃபுல்லாவே ஆக்கிபைட் பண்ணிட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் படி பார்த்தா ஒருத்தருக்கு அது கொடுத்துருப்பாங்க, சீலிங் லேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை ஃபைட் பண்ணி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இந்த அலாட்மெண்ட் பட்டா எல்லாமே, இந்த அலாட்மெண்ட் லேண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சில கேஸ்டுகள் தான் கொடுக்கப்பட்ட சில விஷயங்கள், இல்லைன்னா சில விஷயங்களை பாதிக்கப்பட்டனால கொடுக்கறதா இருக்கும். கொடுத்தோன்னு இந்த அலாட்மெண்ட்ல கொடுத்தோன்னே சார் அவங்க சொல்ற ஒரே விஷயம், விற்கவோ இன்னொரு ஆளுக்கு விற்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனா சில லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விற்கலாம் அப்படின்றது இருக்கு. சரிங்களா? சோ இப்ப எனக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அலாட்மெண்ட் பட்டா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அலாட் பண்ணது மட்டும்தான், அது கவர்மெண்ட் லேண்ட் தான் சார். கவர்மெண்ட் லேண்ட இல்லாதவங்களுக்கோ இல்ல சில ஜாதி அவங்களுக்கோ கொடுக்கப்பட்ட அந்த அலாட்மெண்ட்ல நீங்க அதாவது தலைமுறை வாழ்ந்துக்கலாம். ஆனா யாருக்காவது வித்தாங்க அப்படின்னா ரைட்ஸ் கிடையாது. ஆனா இப்ப சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் ரீசெண்டா பார்க்கும்போது இந்த அலாட்மெண்ட்ல வந்துட்டு ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் அவங்க லீகல் எல்லாருமே கையெழுத்து போட்டு இவங்களே ஒண்ணு வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு இபி பில் அங்க வராது சார், அங்கெல்லாம் எல்லாமே ஒரு சின்ன சீட்டு மாதிரி தான். இபி பில்லு அது எல்லாத்தையும் கேஸ் பில்லாம் ஆதார்லாம் இவங்க அட்ரஸ்ல மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறாங்க. பட்டா இவங்க பேர்லயும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஆனா அது கிடையாது. ஆனா இப்ப இதுவும் நடக்குதுன்றது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல நம்ம சித்தாலா பக்கம் இல்ல அந்த பக்கம் நம்ம நாவலூர் அந்த பக்கம் நிறைய அலாட்மெண்ட் லேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சார். அதுல வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எப்படின்னா வாங்குறது ஒருத்தர், அதாவது அலாட்மெண்ட் பண்ணது ஒருத்தர், இப்ப வாங்கிட்டு எனக்கு தெரிஞ்சு 3வது அலாட்மெண்ட் தான் வாங்கியிருக்காங்க. அதாவது அலாட்மெண்ட் பண்ணதுல இருந்து ஒருத்தர், இன்னொருத்தர், 3வது ஒருத்தர், அவர் அங்க வீடு கட்டிட்டு அங்க அவர் பேர்ல இப்ப லேண்ட் வாங்கிட்டாரு. அது எப்படின்றது எனக்கும் தெரியல. ஆனா சட்ட பிரகாரம் அதை பண்ண முடியாது. எப்படி சார் அலோவ் பண்றாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல? சார் அதுதான் எனக்குமே ஒரு பெரிய இதா இருக்கு. எப்படிதான், ஏன்னா அலாட்மெண்ட் பட்டான்னு தெரியுது, அலாட்மெண்ட் லேண்டுன்னு தெரியுது, அப்ப பட்டா அவங்க பேர்ல தான் கொடுத்துருக்கீங்க, எப்படி மாத்துறாங்க அப்படின்னா கட்சிகள் மாறும் போது மாறும்போது விஷயங்கள் நடக்குதுன்றதான் என்னோட ஒப்பீனியன். இது நம்ம லீகலா வந்து கோர்ட்டுக்கு எடுத்து போலாமா? கண்டிப்பா. நீங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி 3வது அலாட்மெண்ட் வாங்கிருக்காங்கன்னா முதல் அலாட்மெண்ட் தான் செல்லுபடியாகும். நீங்க லீகலா பாத்தீங்கன்னா முதல் அலாட்மெண்ட் யாருக்கு கவர்மெண்ட் கொடுக்குதோ அவங்களுக்கு தான் அலாட். இப்போ 3வது நபர் கிட்ட இருந்து இந்த முதல் நபர் வந்து லீகலா கேஸ் போட்டாங்க சார். இல்ல லீகலா கேஸ் போட்டு வாங்கலாம். முதல் நம்பர் போட்டாங்கன்னா ஆனா போட மாட்டாங்களே, ஏன்னா அதாவது விற்க முடியும்ன்ற லேண்டுக்கு விற்கலாம், அது வேற பட்சம் வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த மாதிரி விற்க முடியாதுன்ற லேண்ட என்ன பண்றாங்க, இவங்க தெளிவா ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி வாங்கிடுறாங்க சார். அவங்க ஒரு தொகை வாங்கிக்கிறாங்க சார். வாங்காம யாருமே பண்றது இல்ல. எல்லாருக்கும் அது லேண்ட் வைஸ் அதுல ஏறுது சார். ஒண்ணுமே அதாவது அலாட் பண்ண பர்சனுக்கு ஒண்ணுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கவர்மெண்ட் ஃபீஸ் ஒரு 1000-2000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். சில பேர்லாம் லட்சத்துக்குலாம் வித்துட்டுலாம் கொடுத்துருக்காங்க சார். 5 லட்சம் 6 லட்சம் அப்படிலாம் வித்துட்டுலாம் கொடுத்துருக்காங்க. சோ அந்த மாதிரி நடக்குது. பட் அது நடைமுறைக்கு நாளைக்கு பிரச்சனை தான் சார். என்னைக்குமே அது பிரச்சனை தான். ஏன்னா அலாட்மெண்ட்ல விற்க முடியாத ஒரு லேண்ட நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது என்னைக்குமே லைஃப் லாங் பிரச்சனை தான் சார். பிரச்சனை அது கண்டிப்பா நாளைக்கு யாராவது கேஸ் போட்டாங்க கூட அவங்க ஆன்சரபிள் தான். யாருன்னா அலாட்டில இருந்து சப்சிக்வெண்ட் பர்ச்சேஸ் எல்லாருக்கும் பிரச்சனை தான், ப்ராப்ளம் தான் சார். இப்போ அது வந்து என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு எங்க அப்பா படிப்பறிவு இல்லாதவர், அவருக்கு ஒரு அலாட்மெண்ட் வந்துருச்சு. நாங்களும் எங்களுடைய ஜெனரேஷனும் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பாவை ஏமாத்தி வாங்கி இருந்தாங்கன்னா அப்போ நாங்க இப்போ நான் இருக்கும்போது நாங்க போட்டு வாங்கலாமா? கண்டிப்பா வாங்கலாம் சார். பண்ணலாம். ஏமாத்தி வாங்கி அதுதான் பெரிய ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு நீங்க சின்ன பையனா இருக்கும்போது செய்யும் போது, மைனரா இருக்கும்போது வாங்கிட்டு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா பண்ணிருக்கலாம். நாளைக்கு சப்போஸ் நீங்க மைனரா இருக்கும்போது என்னோட குடும்ப செலவுக்கும் என் பசங்க படிப்புக்காகவும் இந்த லேண்டை இன்னாருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கியிருந்தாருன்னா ஒண்ணு அந்த காசை நீங்க ரீஃபண்ட் பண்ற மாதிரி வரும். உங்க அப்பா என்ன லேண்டு வித்தாரோ இல்ல இங்க ஏதாவது லேண்டுக்கு போகுதுன்ற காசு வந்து அந்த அமௌண்ட்டை நீங்க ரீஃபண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரீஃபண்ட் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். அது அவங்களுக்கு தப்பு தான் சார். தப்புதான் கண்டிப்பா. அலாட்மெண்ட் பண்ண லேண்டை நீங்க சப்சிக்வெண்டா வாங்குறதுக்கு கவர்மெண்டோட ரெகக்னிஷன் இல்லாம இல்ல கவர்மெண்டோட அத்தாரிட்டி இல்லாம வாங்கினால் அந்த அது சேலே கிடையாது. ஏன்னா அது நம்ம ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம்.
சரிங்களா? ஏன்னா அலாட்டில இருந்து சப்சிக்வெண்ட் பர்ச்சேஸருக்கு ரெஜிஸ்டரே ஆகாது. அப்ப அந்த சேல நல்லன்னு வாடி தான் சார். இது எல்லாமே அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன இன்டர்னலா வச்சுட்டு அப்படியே பண்ணிக்கிறது. ஓகே சார். இப்போ இந்த சிஎம்டிஏ அப்ரூவல், டிடிபி அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு சில லேண்டுகளை விற்கிறாங்க. ஆனா அது உள்ள நம்ம போய் பார்த்தோம்னா பின்னாடி நம்மளுக்கு பெரிய ஃபோர்ஜரியா இருக்கு. இப்போ ஒருத்தங்க லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னா லீகலா என்னென்ன ப்ரொசீஜரை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது, அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் சார்? ஜென்ரலா நாங்க வந்து எனி லேண்டோ பிளாட்டோ எதாவது இருக்கட்டும் சார், நாங்க பண்ற 2 விஷயம் தான் சார். மெயின் எடுத்தோன்னே நாங்க சொல்றது 25 years of ஈசி சார். 25 வருஷம் ஈஸியை பார்த்துருவோம் சார். ஏன் இந்த 25 வருஷம் அப்படின்னா 20 years எப்படி டைட்டில் வந்திருக்கு அப்படிதான். நாங்க அதான் வந்து வெட்டிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நாங்க லீகல் டேர்ம்ல சொல்லுவோம் சார். எப்படின்னா ஃபர்ஸ்ட் பேரண்ட் டாக்குமெண்ட் சார். ஃபர்ஸ்ட் யார் பேர்ல இந்த நிலம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும், அதுல இருந்து இன்னைக்கு யார் அங்க வந்துட்டு செல்லரா இருக்காங்களோ அவங்களுக்கு வரைக்கும் மொத்தமா கரெக்டா சீக்வன்ஸா போயிருக்கா. ஏன் 25 வருஷம் அப்படின்னா சாதாரணமாக ஒரு லோனோ ஏதோ ஒன்று போச்சுன்னா 20 வருஷம், எந்த வீட்டுக்குமே 20 வருஷம். இப்போ நீங்க மார்ட்கேஜ் பண்றீங்கனாலும் அதுவும் 10ல இருந்து 15 வருஷம் தான் நீங்க பண்ணுவீங்க. அப்போ எங்கேயாவது மார்ட்கேஜ் பண்ணிருக்காங்களா, இல்ல லோன் வாங்கி கட்டாம விட்டுருக்காங்களா, இல்ல சப்சிக்வெண்டா யாருக்காவது வித்திருக்காங்களா அப்படின்றத இந்த 25 வருஷம் நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஓகே. சோ அதுக்காக நாங்க ஈஸி பேரண்ட் டாக்குமெண்ட், பட்டா, லேண்ட்னா லேண்ட் ரெசிப்ட், வாட்டர் டாக்ஸ், பஞ்சாயத்து ரோடு அப்ரூவல், பில்டிங் கட்டினா பில்டிங் அப்ரூவல், ஆர்கிடெக்சர் அப்ரூவல், பிளானிங் அப்ரூவல், ட்ரைனேஜ், சுவேஜ் சொல்லிட்டு ஒரு கலெக்டிவ் டாக்குமெண்டா நாங்க ஒரு இவ்வளவு பெரிய பஞ்ச் வரும் சார். அந்த பஞ்சை ஃபுல்லா நம்ம பார்க்கணும் சார். எதுவுமே எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் ஆகுது அப்படின்னா நாங்க கேட்போம், இந்த இடத்துல இது இல்ல, இந்த டாக்குமெண்ட் அந்த சப்லிஸ்டால இருக்கா இல்ல நம்ம செக் பண்ணணும். அது இல்ல அப்படின்னா சார் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நீங்க டாக்குமெண்ட் பண்ணி சேல் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா இந்த பிரச்சனையோட நீங்க பண்ணிக்கிறீங்கன்னா உங்க விருப்பம், அதுக்குள்ள நாங்க வர மாட்டோம். பட் இதுதான்றதை நாங்க சொல்றதுக்கு தான் சார் நாங்க பண்றோம் அந்த வெட்டிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஓகே. இப்போ இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு நம்ம லீகலா பார்க்க வேண்டியது. ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா எல்லாருக்கும் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் போய் மாட்டிக்கிறாங்க. சோ அதனால இந்த ஆசையை வந்து மத்தவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஆதாரமா என்ன பண்றாங்க வச்சுட்டு நிறைய பேர் வந்து ஃபோர்ஜரி பண்றாங்க. சோ அதோட கிளாரிபிகேஷனுக்காக தான் நான் கேட்டேன். இப்போ வந்து எனக்கு என்னன்னா, இப்போ பில்டிங் அப்ரூவல் வாங்கணும். இப்ப நான் லேண்ட் வாங்கிட்டேன், பில்டிங் அப்ரூவல் வாங்கணும். இந்த அப்ரூவலை நான் யாரு கிட்ட எப்படி ப்ரொசீஜரா போயிட்டு மூவ் பண்ணணும் லீகலா? சார் அப்ரூவல் அப்படிங்கறது ஒரு விஷயம் வந்து லேண்டா இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே நீங்க சேல் டீட் போட்டுருவீங்க, செல்லார் டு பர்ச்சேசர் போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் பட்டா வாங்கிடுவீங்க. அது ஒண்ணு கூட்டு பட்டாவா இருந்துச்சுன்னா சப்டிவைட் பண்ணி சப்டிவிஷன் பட்டா வாங்கணும். ஜென்ரலா ஈஸியா உங்க பேர்ல மாத்திக்கணும். சேல் டீட் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் லேண்டுக்கு டாக்ஸ் இருக்கும், லேண்ட் டாக்ஸ் கட்டுவீங்க. சேல் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த டாக்ஸ் எல்லா டாக்ஸும் கட்டிட்டீங்கன்னா நீங்க தான் சார் ஓனர். சோ லேண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஓனர் ஆயிருவீங்க. நீங்க வீடு கட்ட போறீங்க அப்படின்னா நீங்க பில்டர் கிட்டே ஒரு ஆர்கிடெக்சர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எஃப்எஸ்ஐன்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த எஃப்எஸ்ஐக்கு ஏத்த மாதிரி இப்போ சில இதுல 2 FSI இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த FSIங்கிற வார்த்தை வந்துட்டு அந்த இண்டெக்ஸ் ரேஷியோ வந்து எவ்வளவு கட்ட முடியும், ஒரு லேண்டுக்கு எவ்வளவு ஃப்ளோர் கட்ட முடியும் அப்படின்னு சொல்றதா அந்த FSI. அந்த FSIக்கு பொறுத்த ஆர்கிடெக்சரோ இல்லைன்னா ஒரு பில்டரோ அதுக்காக பண்ணுவாங்க சார். வாங்கி அந்த பில்டிங்கோட பிளான அப்ரூவலுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஃபீஸ் இருக்கு சார். ஒரு ஏரியாக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஃபீஸ் இருக்கு சார். சோ அதுக்கேற்ற மாதிரி அந்த எஃப்எஸ்ஐயோட பிளாட்டுக்கு எதுக்கும் ஏற்ற மாதிரி அந்த ஃபீஸ் இருக்கும் சார். கவர்மெண்ட் ஃபீஸ் தனியா, அப்ரூவல் ஃபீஸ் தனியா இருக்கும் சார். சோ 2 ஃபீஸுமே நீங்க அப்ராக்சிமேட்டா கட்டிட்டீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா தென் அதுக்கப்புறம் நீங்க பில்டிங் எழுப்பிடலாம் சார். ஓகே. இப்போ வந்து என்னன்னா, இப்ப எங்க அப்பா சொத்து இருக்கு. இப்ப எங்க அப்பா சொத்து வந்து எங்க அப்பாவுடைய வாரிசு வந்து நானும் எங்க அக்காவும் வச்சுக்கோங்களேன். இப்போ எங்க 2 பேருக்கு தான் அது லீகலா வந்து வரும். இப்ப எங்க அக்கா டெத் ஆயிட்டாங்க, அவங்களுடைய வாரிசு 2 பேர் இருக்காங்க, பொம்பளை பசங்க 2 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த சொத்துல பங்கு கொடுக்கணுமா, இல்ல ஒருவேளை நான் ஏமாத்திடுறேன் அப்படின்னும் போது அவங்க லீகலா மூவ் பண்ண முடியும்? சார் கண்டிப்பா அவங்க சொத்து இருக்கு. சொத்துங்கிறதே நீங்க எல்லாருக்குமே அதான் சொன்னல சார். அந்த 2005 அமெண்ட்மென்ட்க்கு அப்புறமே எல்லாருக்குமே ஆண்களும் பெண்களும் சரி சமந்தான்றது ஒரு விஷயம் வந்துருச்சு. அண்ட் குழந்தைங்க 2005க்கு அப்புறம் பிறந்திருக்கு சன்ஸ் இது மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க தாத்தா சொத்து தானே. ஆமா, தாத்தா சொத்துக்கு கண்டிப்பா வந்து பேரனுங்களுக்கும் பேத்திங்களுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்குல்ல. சோ அப்படி இருக்குன்றது தாராளமா போல நீங்க ஏமாத்துனீங்க அப்படின்னா நீங்க ஏமாத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க பேர்ல கேஸ் போடணும். இன்னார் வந்து எங்க தாத்தா அப்படி வச்சிருந்தாரு, எங்க பெரியப்பாவோ இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்க மாமாவோ யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி உங்க மேல கேஸ் போட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் பார்ட்டிஷன்ஸ். இது வந்து தாத்தா சொத்து அப்படின்னும் போது இப்போ வந்து நான் இண்டிவிஜுவலா வாங்கியிருக்கேன். இப்ப என் சிஸ்டர் பசங்க என் சிஸ்டர் வந்து என் மேல வந்து எனக்கு இதுலயும் பங்கு வேணும் அப்படின்னு போட்டா இது எப்படி நான் ப்ரொசீஜர் எடுத்துட்டு போறேன் சார்? அதாவது நாங்க 2 விதமா சொல்லுவோம் சார். அதாவது ப்ராப்பர்ட்டி
வாங்கினது வந்து ஃபேமிலி இன்கம்ல இருந்து வாங்கியிருக்கீங்களா இல்ல உங்க தனிப்பட்ட முறையில? நாங்க அதான் சொல்லுவோம், ஓகே ஃபேமிலி டெரைவிங் அவுட் ஆஃப் ancestor ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டிஸ் டெரைவிங் அவுட் ஆஃப் செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே ஸோ செல்ஃப் இன்கம் ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கேட்க முடியாது. ஆனா ஃபேமிலி பிசினஸ் ரன் பண்றீங்க, ஆமா டிரான்ஸ்போர்டேஷன் கம்பெனியோ இல்லைன்னா ஏதாவது மேனுஃபேக்சரிங் கம்பெனி நடத்தி அந்த வருமானத்தில் மூலியமாக தான் இது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இன்கம் அரைவ்டு ஃப்ரம் தி ப்ராப்பர்ட்டினால எல்லாருக்கும் அப்ப ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இந்த இன்கம் தானே வாங்கிருக்கீங்க, அப்ப எல்லாருக்கும் பங்கு வந்துடும். ஆனா செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டி நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க, நீங்க தனிப்பட்ட முறையில வேற எங்கேயோ வேலை செஞ்சு நான் வருமானம் மாசம் 10,000 ரூபாய் நான் காசு எடுத்து வச்சு நான் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன் நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா அதெல்லாம் அவங்க கேட்க முடியாது. ஓகே ஆனா ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி மூலியமா தான் நீங்க வாங்கிருக்கீங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அதை கேட்பாங்க சார். ஓகே ரொம்ப நன்றி சார். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருந்தது, லேண்ட் வந்து எல்லாரும் வாங்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. திடுதிப்புன்னு போயிட்டு ஏன்னா ஆசை வார்த்தை சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஏமாத்துருவாங்க. இப்போ லேண்ட் வாங்கணும்னா என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன டாக்குமெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும், அதே போல சொத்துக்கள் பிரிக்கும் பொழுது என்னென்ன வேரியேஷன் யாருக்கு எப்படி எப்படிலாம் பிரிக்கணும் அப்படின்றத ரொம்ப கிளியர் கட்டாக எங்களுக்கு வந்து புரிய வச்சிங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.